உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் மங்களம் மல்கு மனைவாழி அம்மனைக்கண் தங்குக இன்பம் தழைத்து. மங்களம் மல்கு மனைவாழி அம்மனைக்கண் தங்குக இன்பம் தழைத்து. திருக்குறள் நெறியில் தந்தை பெரியார் இல்லம் புதுமனை விழா இப்பொழுது நாம் நடத்துகின்றோம். தமிழ் வழியில் அனைவருக்கும் புரிகின்ற எளிய தமிழ் நடையில் திருக்குறளை முன்னிட்டு திருக்குறளை ஓதி நாம் இந்த நிகழ்வை நடத்துகின்றோம். இப்பொழுது இந்த இல்லத்தில் நுழைவதை தண்ணீர் கொண்டு நம்முடைய வீடுக்கு முதலில் நுழைகின்றோம். ஏன் தண்ணீர் கொண்டு நுழைகின்றோம்? தண்ணீர் தான் உலக உயிர்கள் அனைத்திற்கும் முதன்மையான உணவுப் பொருள். ஒரு உணவு இல்லாமல் கூட ஒரு நாள் 10 நாள் கூட இருந்துடலாம். ஆனால் தண்ணீர் இல்லாமல் எந்த உயிர்களும் வாழ முடியாது. இந்த மண்ணில் பிறந்த புல்பூண்டு முதல் மாந்தர் மக்கள் வரை அனைவருமே தண்ணீரை கொண்டுதான் வாழ முடியும் என்பதால் தான் திருவள்ளுவர் திருக்குறளில் வான் சிறப்பு என்கின்ற 2ஆம் அதிகாரத்தை எழுதியுள்ளார். வான் சிறப்பு அதிகாரத்தில் மழையின் சிறப்பை, தண்ணீரின் சிறப்பை, தண்ணீர் இல்லைனால் இந்த உலகம் எப்படி வாழ முடியும், எப்படி இயங்க முடியும் என்பதை திருவள்ளுவர் வான் சிறப்பு அதிகாரத்தில் எழுதியுள்ளார். அதனால் தான் நாம் தண்ணீரை முதலில் கொண்டு எந்த நிகழ்வையும் தண்ணீரை கொண்டு தொடங்க வேண்டும் என்பதற்காக தான் தண்ணீரை கொண்டு வீட்டுக்கு நுழைகின்றோம். இப்பொழுது இந்த புதுமனை விழாவில் புதுமனையை திறந்து வைக்க யாழினியும் சித்தார்த்தம் வருகிறார்கள். மங்களம் மல்கு மனைவாழி தங்குக இன்பம் தழைத்து. மங்களம் பொங்குகின்ற இந்த இல்லத்தில் இன்பம் தங்கி தழைத்து செழிக்கட்டும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனின் கொள் வாழறிவன் சிறப்பு அதிகாரம் வழங்கி வருதலாமிடம் என்றுணர் பாற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மழை விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கார் செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுத்து